இந்த நேரத்திலும் ஆண்டோடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். கரங்களை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க ராஜா. என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு காலையில நான் கர்த்தர்ல ஜெபம் பண்ணிட்டு கேட்கும் போது ஒரு அருமையான ஒரு வார்த்தையை காட்டினார். அந்த வார்த்தை எனக்குள்ளாக ஒரு நாள் முழுவதும் வேலை செஞ்சு கொண்டே இருந்தது. எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் பார்ப்போம். 1-6. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1-6 வசனங்கள். முதலாவது வசனமே, ஆதலால் எனக்கு பிரியமான வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எவ்வளவு அழகா பவுல் அடிகளார் பிலிப்பிய சபைக்கு எழுதுறார். அவங்களை எப்படி அழைக்கிறார் பாருங்க. அவங்களை எப்படி அழைக்கிறார்னா, எனக்கு பிரியமானவர்களே, மை பிலவட் சொல்லிட்டு, வாஞ்சியுமான சகோதரரே. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சோ வாஞ்சியுமான சகோதரரே. 2வது பாத்தீங்கன்னா, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. சோ நீங்க தான் என்னுடைய ஹாப்பினஸ், நீங்க தான் என்னுடைய கிரவுன் சொல்லிட்டு அவங்கள என்ன ஒரு அழகா அவங்கள வாழ்த்தி அழைக்கிறாரு. அந்த பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போது ரொம்ப அழகா இருக்குது. அந்த வார்த்தையை படிக்கும் போது, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இப்படி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது இந்த வார்த்தையில என்ன சொல்லப்படுகிறதோ அந்த மாதிரி நீங்க இருங்க, நிலைத்திருங்கள் சொல்றாரு. எப்படின்னாக்கா, பிரியமானவர்களாக, வாஞ்சி உள்ளவர்களாக, வார்த்தையில வாஞ்சி உள்ளவர்களாக, எனக்கு சந்தோஷமானவர்களாக, சந்தோஷமா இருங்க. அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா, கிரீடம் உள்ள, கிரவுனா இருங்க. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு கிரவுனா இருங்க இந்த உலகத்துல, பிரியமானவர்களே என்று இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்ன்றாரு. ரொம்ப அழகான ஒரு வசனம். கண்டிப்பாக ஒவ்வொரு விசுவாசிகளும், கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டிய ஒரு வசனமாய் இருக்கிறது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அடுத்த வசனம் தான், 2வது வசனம் தான் என்ன அதிகமா ரொம்ப தொட்ட வசனம். இன்னைக்கு காலையில எடுத்த உடனே நான் வாசித்த வசனமே இதுதான். என்னன்னாக்கா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, பி ஆஃப் ஒன் மைண்ட். ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, பி ஆஃப் ஒன் மைண்ட். இஸ் இட் ஈஸி? அது முடியுமா? ஒரே சிந்தையா இருக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்ல? நிறைய பேரை கேட்டோம்னாக்கா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவாங்க. ஒரே சிந்தையா இருக்க முடியாது. அதாவது பி ஆஃப் ஒன் மைண்ட், ஒரே சிந்தையா இருங்கள். ஒரே சிந்தை என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக யோசிக்க வேண்டும் என்பதல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் நோக்கத்தையும் மையமாக வைத்து செயல்படுவதுதான் ஒரே சிந்தை. சோ நம்ம நினைச்சுப்போம், ஒரே சிந்தை எப்படி எல்லாரும் இருக்க முடியும்? அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் நோக்கத்தையும் புரிந்தவர்களாக நம்ம ஒன்றா இருக்கும் போது, ஒரே சிந்தையா இருக்கும் போது காரியங்கள் செயல்படுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் சொல்லித்தர வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, ஒரே சிந்தையா இருங்கள். இது நேத்து நான் எடுத்த ஒரு வசனத்துக்கும் இதுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது, மச் ரிலேட்டட். நேத்து நான் எடுத்தேன், ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே சிந்தையா இருக்கணும். சோ நம்முடைய சிந்தை எப்படி சிதறும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் பவுல் அடிகளார் எழுதுறாரு பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது, என்னுடைய கிரவுன், என்னுடைய சந்தோஷமானவர்களே, பிரியமானவர்களே, எனக்கு வாஞ்சியமானவர்களே சொல்லி எழுதிட்டு, நீங்க கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்கள் என்றார். ஒரே சிந்தை என்றால் என்ன? ஒரே சிந்தை என்றால், ஒரே சிந்தை எல்லாரும் சொல்லும் வார்த்தையை போட்டு குழப்பத்துல போவதல்ல ஒரே சிந்தை. எல்லாரும் இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இதை பேசுறாங்க, அதை பேசுறாங்க. நம்ம நிறைய பேர் அநேக நேரங்களிலே இப்படிதான் குழப்பிக் கொள்கிறோம் இல்ல? இதை யோசிக்கிறதா, அதை யோசிக்கிறதா. சரி, யாருமே சொல்லலாம் கூட, நமக்குள்ளவே பல பல குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ ஏன் இதை செய்யக்கூடாது, நீ ஏன் இதை பேசக்கூடாது, நீ ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நீ இதை யோசிக்கலாமே, நீ இப்படி பண்ணலாமே, நீ அப்படி பண்ண, பல குரல்கள் கேட்டுட்டே இருக்கும். மனுஷன் மேல நம்ம பழி போடவே வேண்டாம். நம்ம ஒரே சிந்தையா இருக்க முடியலன்னு சொல்றதுக்கு மனுஷன் மேல நம்ம பழி போடவே வேண்டாம். ஆனா
இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை, ஒரே சிந்தையாயிருங்கள், ஒரே சிந்தையாயிருங்கள். இதை நம்ம கேட்கும் போதே கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு வாஞ்சை எழும்பணும், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் எழும்பணும். சோ எல்லாரும் சொல்லும் வார்த்தையை போட்டு நம்ம குழப்பிக்காதபடி, நம்ம மைண்டுக்குள்ள போகிற வார்த்தைகளை போட்டு ஒரே குழப்பத்துல இறக்காதபடி ஒரே சிந்தையா இருக்க எப்படி முடியும்? எப்படி முடியும்? 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ள உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. எவ்வளவு கஷ்டம் என்பது பவுல் அடிகளுக்கு புரிந்து எழுதுறார். இத நமக்கு புரிந்து எழுதுறார். இந்த இந்த ஏக சிந்தையா இருப்பது எவ்வளவு கஷ்டம். இந்த ஏக சிந்தை நம்மளை குழப்பத்துக்குள்ள கொண்டு போவதற்கே கிடையாது. நம்ம ஒரே சிந்தையா இருக்கும் போது, ஏக சிந்தையா இருக்கும் போது நமக்குள்ள என்னென்ன நடக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த 2வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இதுதானே கிடையாது. இந்த வசனத்தை திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. இந்த வீண் பெருமை தான் நிறைய இடங்களில டாமினேட் பண்ணும் எல்லாரையும். நிறைய பேருக்கு இந்த வீண் பெருமை தான். என் குடும்பத்தை பாரு, என்னுடைய வாழ்க்கையை பாரு, என் படிப்பை பாரு, என்னுடைய செயலை பாரு, என்னோட பெரியவங்க யாரும் கிடையாது, என் குடும்பத்தை விட யாரும் செய்ய முடியாது, என் குடும்பத்தை மாதிரி யாரும் செய்ய முடியாது, என் குடும்பத்துக்குள்ள நடக்கிறது மாதிரி யாருக்கும் நடக்காது. இப்படி எல்லாம் பல பெருமையான எண்ணங்களை ஒரே சிந்தையா இருக்க முடியாது. அதனால்தான் பவுல் அடிகளார் சொல்றாரு, வீண் பெருமையினாலாவது. சோ ஒருத்தருக்குள்ள ஏன் பெருமையான எண்ணங்கள் ஓடுவதற்கு காரணமே அவங்க ஒரே சிந்தையா கிடையாது. என்னை யாரு பாக்குறா, என்னை யாரு பெருமையா பேசுறா, என்னை கொண்டு போய் நல்லா பெருமையா விற்கிறாங்க, நான் பெருமையா தானே இருக்கணும், என்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ற எண்ணங்கள் அவங்கள பத்தி யாரு சொல்றாங்களோ சொல்லலையோ அது அவங்களுக்குள்ள அந்த பெருமை ஓடிக்கிட்டே இருக்கும். சோ ரொம்ப அழகா சொல்றாரு, ஏக சிந்தையா இருக்கிறதுக்காக, ஒரே சிந்தையா இருக்கிறதுக்காக இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மனத்தாழ்மையிலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மை நம்மளுக்கு இல்லாம நம்ம ஒருவரை ஒருவர் நம்ம மேன்மையாக எண்ணவே முடியாது. 4வது வசனம், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இதெல்லாம் ஒரு முடியாத காரியம் இல்ல. நிறைய பேர் சொல்வீங்க, என்னை பத்தி நான் யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை, மற்றவங்களை பத்தி யோசிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க மற்றவங்களை பத்தி யோசிக்கும் போது உங்க காரியங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள். நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க காரியங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். சில நேரங்களில நம்ம அறியாமலே நம்ம சுயநலவாதிகளாக மாறுகிறோம். சுயநலவாதிகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலவாதிகளாக நம்ம யோசிக்கிறோம். சுயநலவாதிகளாக நமக்குள்ளவே பல போராட்டங்கள், நமக்குள்ளவே பல சிந்தனைகள், பல 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 குரல்கள் நமக்குள்ளவே கேட்டுக்கொண்டிருக்கிறது. சோ இதெல்லாமே நம்ம ஒரே சிந்தையா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியங்களாக மாற்றப்படுகிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரே குறிக்கோள். ஒரே குறிக்கோள் என்று சொல்லும் போது உலக பிரகாரமான காரியத்துக்கு மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும், தேவனுடைய வேலையை செய்வதற்கு இந்த ஒரே குறிக்கோள் நமக்கு வேண்டும். அதுதான் பவுல் அடிகளார் இங்க அழகா ரொம்ப சொல்றாரு இந்த அழகான வசனங்களை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அந்த 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பா நான் சொல்றேன், கிறிஸ்துவுடைய சிந்தை, அவரு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருந்தாரு, இன்னொருத்தரை சுகப்படுத்திக்கிட்டே இருந்தாரு, இன்னமும் சுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்கு தேவை, யாருக்கு கிறிஸ்து தேவை, எந்த இடத்துல தேவை, எப்படி அவங்களுக்கு கிறிஸ்து தேவை அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க நிறைய பேரு. இன்னைக்கு காலையில கூட எனக்கு ஒரு போன் வருது, அம்மா எனக்கு ஆலயத்துக்கெல்லாம் போக முடியாது, ஆனா எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், நான் ஆலயத்துக்கெல்லாம் போனா எங்க வீட்டுல திட்டுவாங்க, இயேசு கிறிஸ்துவ நான் மறைமுகமா தான் நான் வழிபட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடும். இந்த சிந்தை இருந்துட்டா நமக்கு ஏன் கவலை, நமக்கு ஏன் ஒரிஸ், நமக்கு ஏன் எல்லாம் நடக்க போகுது. நான் அந்த சாப்டர் அப்படியே படிக்கும் போது அப்புறமா நான் கடைசியா நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது பார்க்கலாம், நாம் ஏன் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். ஏன் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும்?
எதனால ஒரே சிந்தை, ஒரே மைண்ட், ஒரே தாட்டு, ஒரே ஒரே எண்ணங்கள்? ஏன் 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 எனக்குள் இருக்க வேண்டும்? நம்பர் 1, தேவன் நாம மகிமைப்பட. ரோமர் 15வது அதிகாரத்துல 5-6 பாத்தீங்கன்னாக்கா, ரோமர் 15வது அதிகாரம் நீங்க அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா, உண்மையாகவே இந்த இடங்களில ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டாதான் 15வது அதிகாரத்துல 5:6 பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் மாறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரின்படி நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கபடி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். சோ அவரை பத்தி நம்ம ஒருமனப்பட்டு ஒரே வாரியினால அறிக்கையிடும் போது அவர் என்ன பண்றாரு? ஏக சிந்தைகளா இருக்கும்படி நமக்கு அனுகிரகம் செய்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய நாம மகிமைப்படும் நம்ம ஒரே சிந்தையா இருக்கும் போது. 2வது பாத்தீங்கன்னாக்கா, உலகத்திற்கு சாட்சியா இருக்கதான் நம்ம ஏக சிந்தையா இருக்க வேண்டும், ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். ஒரே சிந்தையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. நேற்று எடுத்த டாபிக்கும் இன்னைக்கு எடுத்த டாபிக்கும் கண்டிப்பா நம்ம இதை ஒத்துழைச்சு நம்ம வாழும் போது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வைராக்கியமா வாழ முடியும். உலகத்துக்கு சாட்சியா நம்ம இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்பதை உலகத்துக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உலகம் பார்க்கணும், அந்த அடையாளங்களை நம்ம மேல பார்க்கணும். இவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க எப்ப பாரு ஒரே மாதிரி பேசுறாங்களே, எப்ப பாரு ஒரே மாதிரி இருக்கிறாங்களே, எப்ப பாரு ஒரே மாதிரி அவங்க செயல்படுறாங்களே. இந்த அடையாளத்தை மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். இதுக்குதான் ஏக சிந்தையும் ஒரே சிந்தையும் ரொம்ப முக்கியம். 3வது காரியம், சபையின் வளர்ச்சிக்கு இந்த ஒரே சிந்தையா இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா சபையின் வளர்ச்சியில ஒரே சிந்தையா இல்லைனாக்கா பிரிவினைகள் சபையில வருவதற்கு, சபையை அழிக்கிறதுக்கு, ஒருமனப்பாட்டை அழிப்பதற்கு கண்டிப்பாக இது ரொம்ப தடையா இருக்கும். நம்ம ஏக சிந்தையா இல்லைனாக்கா, ஒரே சிந்தையா இல்லைனாக்கா. அதனால்தான் நாம் ஏன் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும்னாக்கா, ஒரு மனம் சபையை பலப்படுத்தும். ஒருமனப்பாட்டு சபையை இன்னைக்கு நிறைய எல்லா சபையில பாத்தீங்கன்னாக்கா, யாருன்னா குழப்பம் பண்றவங்க இருப்பாங்க, யாராவது பிரச்சனை பண்றவங்க இருந்துட்டே இருப்பாங்க, யாராவது ஏதாவது கேள்வி கேட்கறவங்க இருந்துட்டே இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணா தப்பு, ஜபம் பண்ணா தப்பு, ஏதாவது சஜஷன் கொடுத்தா தப்பு, அவன் சொல்றது தப்பு, இவன் சொல்றது தப்புன்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஏன் நாம் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக சபைக்கு இது மிகவும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், சபையை பலப்படுத்தும். ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்றாங்களா சபையில, இதை கேட்டுக்கலாமே, இதை செய்யலாமே, செய்ய முடியுமா? இல்ல. சில நேரங்களில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த ஒரு குரூப்பை வச்சுப்பாங்க, இந்த ஜாதிக்கு ஏத்த குரூப்பை வச்சுப்பாங்க சபையில. ஏன் ஜாதிக்காரனுக்கு இந்த ஐடியா நல்லா இருக்குமே, ஏன் ஜாதிக்காரன் பிரகாரம் நான் சொல்லலாமே கமிட்டில, எந்த ஜாதிக்காக பேசலாமே, அவங்களுக்காக பேசலாமே, அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு பேசலாமே, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கலாமே. இப்படிப்பட்ட எண்ணங்களில இருந்தால் சபைக்குள்ள நாம் ஒரே சிந்தையா இருக்க முடியாது, சபை பலப்படுத்தப்பட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சபை பலப்படுத்தணும்னாக்கா சபைக்குள்ள ஏக சிந்தை, ஒரே சிந்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே சிந்தை நமக்குள்ள இருந்தாதான் சபை பலப்படுத்த முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பாக்குறோம். அதை வேற யூடியூப்ல எல்லாம் போட்டுருவாங்க. அவங்க அடிச்சுக்கிறது, அவங்க சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ மத்தவங்க நம்ம மேல என்ன அடையாளத்தை பாக்குறாங்க? இவங்க ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லி மற்றவங்க நம்ம கிட்ட என்ன அடையாளத்தை பாக்குறாங்க? சோ சபைக்குள்ள கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரே சிந்தையா இல்லைனாக்கா, ஒரு ஏக சிந்தைக்குள்ள நம்ம இல்லைனாக்கா, அந்த ஒருமனப்பாட்டு அங்க இருக்காது. வெறும் சண்டைகள் தான் வந்துட்டே இருக்கும், பிரிவினைகள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய சபைகளில பிரிவினைகள், நிறைய சபைகளில பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் அவங்களுக்குள்ள எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில போதகர் மேல பழிய போட்டு வெளில வந்துருவாங்க. இதுதான் வேலை. சோ இது எத்தனை பேர் செய்யறாங்களோ தெரியாது. கண்டிப்பா சபையில நம்ம சண்டை போடுறதுக்காக நம்ம அழைக்கப்படல. சபைகளில நம்ம ஒருமனப்பாட்டை கொண்டு வரதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபைகளில நம்ம ஏக சிந்தை உள்ளவர்களா இருந்தால்தான். அதனால ஏக சிந்தையா இருக்கணும்னாக்கா, நான் நல்லதான் பேசுறேன், அவங்க பேச மாட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அவங்க வேற மாதிரி பேசுறாங்களே. நான் சொல்றேன், எந்த கமிட்டியா இருந்தாலும் சபையில எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், எந்த குரூப்பா இருந்தாலும், அங்க
ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு டிசிஷனை எடுத்தாலே அந்த சபைக்குள்ள ஏக சிந்தையும் ஏக ஒருமனப்பாடும் ஒரே சிந்தையுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தையா இருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். சோ இத பார்க்காம அவன் இதை சொன்னான், அவன் இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, அந்த குரூப் இதை சொன்னாங்க, இதை பட்டாங்க, அதை பண்ணாங்கன்ட்டு அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருங்க? அதனால பவுலடிகளை சொல்றாரு, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்கள், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்கள்ன்றாரு. அந்த ஒரே சிந்தை இருந்தாலே எல்லா இடத்துலயும் ஒரு சமாதானத்தை நம்ம பார்க்கலாம், சமாதானத்தை பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒரு ஜெபிக்கிறவங்க இருந்தாலே போதுங்க. இன்னொரு ஜெபிக்கிற ஆளை கூட்டாளியை சேர்த்துக்கிட்டாலே போதும். ஒரு 2 ஜெபிக்கிற ஆளுங்க இருந்தாலே எல்லாரையும் ஜெபிக்கிறவங்கள மாத்திடலாங்க. ஒரு ஜெபிக்கிற ஆள் இருந்தாலும் எல்லாரையும் ஜெபிக்கிறவங்கள மாத்திடலாம். சோ கொஞ்சம் நம்ம யோசிக்காம சில நேரங்களில நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள்ல இறங்கும் போது நம்மளாம் பெருசா சபையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கட்சிக்காரங்களா கிடையாது. என்ன பெரிய நம்ம கட்சியில இருக்கிற மாதிரி அவனை அடிச்சிடுற மாதிரி இவனை அடிச்சிடுறான் பாருத்தவங்க, அந்த மாதிரி தப்பு. பைபிள்ல அப்படி சொல்லல. பைபிள்ல பாருங்க, அங்க ஒரே சிந்தையா இருங்கள் சொல்லி வச்சுக்கிறாரு பவுலடிகளை. ஒரே சிந்தையா இருந்தாதான் நம்ம வாஞ்சி உள்ளவர்களாக இருப்போம், பிரியமானவர்களாக இருப்போம், சந்தோஷமானவர்களாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் கிரீடம் உள்ளவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இந்த ஒரே சிந்தைய நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம இருக்கிற இடங்கள்ல, நம்ம வேலை செய்யற ஸ்தலங்களில, நம்மளுடைய குடும்பங்களில இந்த ஒரே சிந்தை, ஆண்டவரே நான் யோசிக்கிறத எங்க குடும்பத்தாருக்கு பிடிக்கணும், அவங்க யோசிக்கிறது எனக்கு பிடிக்கணும் ஆண்டவரே, அது உம்முடைய சித்தமா இருக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஒரே சிந்தையும் ஏக சிந்தையும் நிறைவேற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக மூன்றாவதாக நான் பார்க்க விரும்புறது, ஒரே சிந்தையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது, ஒரே சிந்தையா இருக்கணும்னாக்கா அந்த நபருக்குள்ள ஒரு பெரிய மனத்தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மை இல்லைனாக்கா, தாழ்மை இல்லாம ஒற்றுமையா நம்ம எதுவுமே சாதிக்கவே முடியாது. அந்த ஒற்றுமையா இருந்து நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. ஒரு மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். சோ ஒரு மனத்தாழ்மைய ஒருத்தரை புரிந்து கொள்றது, ஒருத்தரை ஏற்றுக்கொள்றது, ஒருத்தரை புரிய வைக்கிறது, ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் இப்படிதான் சொல்லி நம்ம வாழும் போது கண்டிப்பா நம்மளை ஃபாலோ பண்றவங்க நிறைய கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் இவங்க கிட்ட இதை கத்துக்கலாமே, அவங்க கிட்ட இதை கத்துக்கலாமே அப்படின்ட்டு. நிறைய நேரங்களில நம்மளுக்கு கொடுக்கிற பொறுப்புகளையோ, ஆலயத்திலேயோ, வீட்லயோ, அல்லது நம்மளுடைய வேலை செய்யற ஸ்தலங்களிலேயோ நம்மளுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அப்படியே பெருமையா மனத்தாழ்மை இல்லாம நம்ம எடுத்துக்கிறதுனாலதான், நம்மளுடைய தாழ்மையை காட்டாம இருக்கிறதுனாலதான் நம்மளுக்குள்ள எந்த வளர்ச்சியும் பார்க்க முடியாம இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நமக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தாலே இந்த ஒரே சிந்தையாய் ஏக சிந்தையா இருக்க நம்மளுக்கு கர்த்தர் உதவி செய்யார். 2வது காரியம், அதுலயே பாத்தீங்கன்னாக்கா மன்னிப்பும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்கிவ் ஈச் அதர் என்று பைபிள்ல சொல்ற மாதிரி, அதாவது அவனையே நான் மன்னிக்கணும், இவங்களையே நான் மன்னிக்கணும், அவங்களையே நான் மன்னிக்கணும், அவனுக்கெல்லாம் நான் அடங்கி போக மாட்டேன், இப்படித்தான் பேசுவாங்க இல்ல நிறைய இடங்கள்ல. ஆனா பிரியமானவர்களே, இந்த இடத்துல மன்னிச்சிருங்க. மன்னிச்சு விட்டுட்டாலே என்னைக்குமே நம்மளுக்கு சமாதானம். 2வது காரியம், அதுலயே பாத்தீங்கன்னாக்கா சகிப்புத்தன்மை, இந்த டாலரன்ஸ் லெவல். ஆண்டவரே எப்படி ஒருத்தரை நான் சகித்து போனோம், ஆண்டவரே எப்படி இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம உள்ள போயிட்டு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே மற்றவங்க அதை கத்துப்பாங்க. இன்னொன்னு காரியம் பாத்தீங்கன்னாக்கா, ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரே சிந்தையா இருக்குவதற்கு நமக்கு உதவி செய்யும், ஒரே சிந்தையா இருக்க நமக்கு உதவி செய்யும். முக்கியமா அதை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மள அதை ஒருமனப்படுத்தி கொடுப்பாரு. ஜபம், இந்த ஜபம் இல்லாம நான் தாழ்மையா இருந்துருவேன், ஜபம் இல்லாம நான் மன்னிச்சிடுவேன், ஜபம் இல்லாம நான் பெரிய காரியங்களை செஞ்சிருவேன், வேத வாசிப்பு இல்லாம நான் தாழ்மையா இருந்துருவேன் கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பா ஜென்ம சுபாவங்கள் தான் இதுக்குள்ள வேலை செய்யுமே ஒழிய, நேத்து பார்த்தோம்ல, ஜென்ம சுபாவங்கள் தான் இருக்குமே ஒழிய கண்டிப்பாக இப்படிப்பட்ட மனத்தாழ்மையோ, மன்னிப்பையோ, டாலரன்ஸ் லெவல், சகிப்புத்தன்மையோ நம்மளால வைத்திருக்கவே முடியாது. சோ பவுலடிகளை பிலிப்பு சபைக்கு எழுதும் போது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்கள் 3வது வசனத்துல, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலோமேத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்துல என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவரோடு கூட ஊழியம் செஞ்சவர்கள், சுவிசேஷ ஊழியத்துல இருந்தவர்கள். சோ பவுலடிகளார் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்துட்டு அவரோடு கூட வேலை செஞ்சவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு புரிதல், இந்த மாதிரி ஒரு ஏக சிந்தை, இந்த மாதிரி ஒரே சிந்தை இருந்து ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரர்களோடு நம்ம இடைப்பட்டு செய்யும் போது, இந்த உலகத்துல சபையில செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுடைய நம்மளுடைய ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர்களை எழுதுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 4வது வசனம் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமா இருங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், ஒரே சிந்தையாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கண்டிப்பா கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா இருந்தா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமா இருக்க முடியாது. நிறைய பேரால இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியல. பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியல, பணத்தால சமாதானத்தை வாங்க முடியல, அவங்களால அவங்க செய்யற வேலையால சந்தோஷத்தை வாங்க முடியல, குடும்பத்தால சந்தோஷத்தை வாங்க முடியல. ஏன்? கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால், கர்த்தருக்குள்ள ஏக சிந்தையா இருந்தால், கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில பவுலடிகளை சொல்ற மாதிரி கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். எப்போதும் சந்தோஷமா இருக்கதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நேரத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பங்களில சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க குடும்பத்துல நாங்க சிரிச்சே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒன்னா பார்த்து சிரிச்சு, நாங்க ஒன்னா உட்காந்து பேசி, நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆகுது, பல மாதங்கள் ஆகுதுன்னலாம். ஏன்? வீட்டுக்குள்ள ஒரு ஏக சிந்தை இல்ல. வீட்டுக்குள்ள ஒரே சிந்தையா இராமல் பலவேறு சிந்தனைகள் மற்றவங்க சொல்லி தரணும்னு அவசியமே கிடையாது. இந்த பலவேறு சிந்தனைகளை நீங்க இருக்கிறீங்கனாக்கா அதுக்கு மற்றவங்க காரணம் கிடையாது. கண்டிப்பாக உங்க மனசுக்குள்ள பேசிட்டு கொண்டிருக்கிற பல மைண்ட் வாய்ஸ், இதனால்தான் பல மைண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் உங்களால ஒரே சிந்தையா இருக்க முடியல. ஒரே சிந்தையா இருக்கணும்னாக்கா, ஆண்டவரே தயவு செய்து அந்த ஒரே சிந்தையில இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரே சிந்தையா இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே உமக்கு சித்தமான இதை செய்யுங்க, உமக்கு சித்தமான இதை கொண்டு போங்க, உமக்கு சித்தமான இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மள ஒரே சிந்தையில கொண்டு போக கர்த்தர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் பவுலடிகள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எவ்வளவு அழகான வசனம் இல்ல? மறுபடியும் சொல்லுகிறேன். இதை நம்மளுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய முறைகள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள அது எப்படி சந்தோஷமா இருக்கணும்? ஆண்டோடைய பிரசன்னத்துல உட்கார்ந்தாலே அடுத்த நிமிஷமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்டோடு கூட பேசிக்கிட்டு வாங்கல, ஆண்டோடு கூட பேசுங்களேன், ஆண்டோடு கூட சும்மா செல்போனே நோண்டிக்கிட்டு செல்போன்ல சந்தோஷம் கிடைக்குதா? செல்போன்ல உங்களுக்கு சமாதானம் கிடைக்குதா? இல்ல செல்போன்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது? நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு காரணமே உலகத்தோடு இருக்கிற காரியங்களோடு இணைந்து கொள்வதனால்தான் சந்தோஷத்தை இழக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே உலகத்தோடு இருக்கிற காரியங்கள், செல்போன்ல இருக்கிற காரியங்கள் தான். அதனாலதான் அவர் சொல்ல மறுபடியும் சொல்லி நீங்கள் சந்தோஷமா இருங்கள். 5வது வசனம் ரொம்ப அழகா இருக்குது. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமென். நம்முடைய சாந்த குணங்கள் நம்முடைய கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் போது, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் போது, கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா இருக்கும் போது நம்முடைய சாந்த குணங்களை அநேகர் பார்க்க முடியும். வெளிப்பார்வையோ வெளி தோற்றங்களோ கர்த்தர் பார்க்கல. கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஈஸியா ஒருத்தரை கணக்கு போட்டுருவாங்க. ஈஸியா ஒருத்தரை தராசுல வச்சு பேசிடுவாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, அதனால்தான் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிற 6வது வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இவ்வளத்தையும் சொல்லிட்டு 6வது வசனத்துல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம ஏக சிந்தையா இருக்கும் போது, ஒரே சிந்தையா இருக்கும் போது நம்மளுடைய கவலைகளையும், நம்மளுடைய கஷ்டங்களையும், நம்முடைய கண்ணீரையும், நம்முடைய தேவைகளையும், நமக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு சவால்களையும் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எத்தனை பேர் தேவனுக்கு தெரியப்படுத்துறோம்? தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரே சிந்தியா இருக்க முடியல. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதல்ல உங்க தேவைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு உட்கார்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
நிறைய பேருக்கு உட்காந்து வேதம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்யணுமா, ரெடிமேடா ஒன்னும் கிடைச்சிடாதா, சும்மா அப்படி ஒரு பட்டன் அமுத்தின உடனே எனக்கு பதில் கிடைக்காதா, அப்படிதான் இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்கல்ல. இன்னைக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. நான் எப்பவுமே கேட்பேன், ஜெபிக்கிறவங்க கிட்ட ஜெபம் பண்றேங்கன்னு சொல்றாங்கனாக்கா நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்க உங்க ஜெபத்தை. ஆண்டவர் இங்க என்ன சொல்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை யாருக்கு சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேற யாருக்குன்னா தெரியப்படுத்த சொல்றாரா? இல்லையே, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைய காரியங்கள் சில நேரத்துல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத காரியங்களை போதகர்கள் கிட்ட சொல்றோம், கண்டிப்பா ஜெபிக்கிறவங்க கிட்ட சொல்றோம், சொல்லலாம். ஆனா முக்கியமாக நீங்க ஒருத்தருமே நாம் எல்லாருமே நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஜெப குறிப்புகளை, நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் அதை கண்டிப்பாக சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். சோ இத்தனையும் செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கிருபைகளை தருகிற தேவனா இருக்கிறார், மறந்துடாதீங்க. அதனாலதான் 7வது வசனம் சொல்றாரு, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லா இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த வசனங்களை நம்ம யோசித்து பார்க்கலாமா? ஏன் என்னால ஒரே சிந்தையா இருக்க முடியல, ஏன் என்னால இப்படி குழப்பத்துக்குள்ள இருக்கிறேன், ஏன் என்னால ஏக சிந்தையா இருக்க முடியல, ஏன் என்னால சந்தோஷமா இருக்க முடியல, தெய்வ சமாதானத்தை நான் இழந்துட்டு இருக்கிறேன்னு. தெய்வ சமாதானத்தை ஈஸியா சாத்தான் வந்து பிச்சுட்டு போயிடுவான். தேவ சமாதானத்தை கொண்டு வரவே மாட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்பவும் நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு இடத்துல முக்கியமா சொல்றேன், கிறிஸ்தவர்கள் யார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்கலனாக்கா அது கூரை இல்லாத வீடு. சோ இந்த குடும்ப ஜெபங்கள் நடக்கும் போதுதான் நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒரு ஏக சிந்தையும் ஒரே சிந்தையா இருக்க முடியும். ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. 4 சுவரை வச்சு நீங்க வாழ்ந்துடலாமா? யோசிங்க பார்க்கலாம். 4 சுவரை வச்சுக்கிட்டு நீங்க நடுவுல உட்காந்து நீங்க படுத்து தூங்க முடியுமா? நீங்க சமைச்சு சாப்பிட முடியுமா? மேல கூரை இல்லைனாக்கா அது வேஸ்ட், அந்த வீடே வேஸ்ட். சோ குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த கூரை இல்லைனாக்கா அங்க ஒண்ணுமே கிடையாது. யோபுல ஒரு வசனத்தை பாக்குறோம்ல, ஆண்டவரே உங்களுடைய கரம் வந்து எங்க வீட்டின் மேல இருக்கட்டும் சொல்லி யோபு ஜெபிப்பாரு. சோ அந்த மாதிரி ஆண்டுடைய கரம், ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்க இந்த கூடாரத்தின் மேல இருக்கட்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். நம்மளுக்கு வீட்டுல இந்த கூடாரம் இருந்தாதான் ஆண்டுடைய கரம் இருக்கும். சோ குடும்ப ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடு ஆயிடுமே அது. அப்போ எல்லா மழையும் ஒழுகிட்டு இருக்கும், எல்லா காத்து புயல் அடிக்குதுனாக்கா நம்ம வீட்டுக்குள்ளதான் விழும். அதனாலதான் வீட்டுக்குள்ள புயல் அடிக்குது, அதனாலதான் வீட்டுக்குள்ள சண்டை வருது, அதனாலதான் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, அதனாலதான் வீட்டுக்குள்ள ஒரே சிந்தையா இருக்க முடியல. பிரியமானவர்களே, யோசிக்கலாம். இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை வைத்து நம்ம கண்டிப்பா யோசிங்க. ஏன் எங்க வீட்டுக்குள்ள இப்படி புயல் அடிக்குது, ஏன் எங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஏன் என்னுடைய மனசுல சமாதானம் இல்லைனாக்கா அங்க ஜெபம் கிடையாது. ஜெப குறைவுகள் எங்கெங்க இருக்கிறதோ, ஜெப குறைவுகள் எங்கெங்க, வேத வாசிப்புகள் எங்கெங்க குறைவு இருக்கிறதோ ஒரே சிந்தையா இருக்க முடியாது, ஒரு ஏக சிந்தையா இருக்க முடியாது. அநேக வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தவங்க, ஆண்டவருக்குள்ள வந்தவங்க, ஆண்டவருக்குள்ள விசுவாசித்தவங்க, ஆண்டவருக்குள்ள ஆலயத்துக்கு போனவங்க, ஆண்டவருடைய வேலையை எடுத்து செஞ்சவங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, ஏசப்பா உங்க சித்தத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி வாழ்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே அப்படியே டபால்னு கூரை இல்லாத வீடு ஆயிடுவாங்க. எல்லா காத்தும் உள்ளடிக்கும், எல்லா மழையும் உள்ள பெய்யும், கல்மலை பெஞ்சா கூட, பனிக்கட்டி பெஞ்சா கூட எல்லா வீட்டுக்குள்ளதான் விழும். பிரியமானவர்களே, தயவு செய்து கிறிஸ்து இல்லாம கர்த்தருக்குள்ள நம்ம வாழாம ஒரே சிந்தையா இருக்க முடியாது. தயவு செய்து நம்ம வீடுகளுக்குள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னாக்கா கண்டிப்பா வீட்டுக்குள்ள செபிங்க, அம்மாமார்கள் செபிங்க, அப்பாமார்கள் செபிங்க, பிள்ளைகளுக்காக செபிங்க, பிள்ளைகளோட தேவைகளுக்காக செபிங்க, நம்முடைய சந்ததியை கிறிஸ்துவுக்காக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. அப்பதான் ஒரே சிந்தையா இருக்க முடியும். கண்டிப்பா கண்களை மூடி நாம் அனைவரும் செபிக்கலாமா? இந்த இடத்துல